கேள்விகள் பாருங்களேன். ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். டயோட்னா என்ன, பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்ன, ஃபார்வர்டு பயாஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன சொல்லிட்டு அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இதை வச்சு என்ன பாருங்கன்னா இங்க when பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் a biased, which of the following statement is correct அப்படின்னு கேட்குறாங்க. there is a higher barrier potential at higher junction temperature. There is no relation between barrier potential and junction temperature. There is a less barrier potential at higher junction temperature. அதாவது இந்த இடத்துல ரெண்டு இதை வந்து கனெக்ட் பண்றாங்க. ஒன்னு பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு ஜங்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. அதாவது என்ன, பிஎன் ஜங்ஷன் அப்போ பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு டிப்ளீஷன் லேயர் இருக்கும், இந்த இடத்துல பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும்னு பார்த்தோமா, பேரியர் பொட்டன்ஷியல் வந்து இருக்குன்னு பார்த்தோம், ரைட். பேரியர் பொட்டன்ஷியல் பார்த்தோம், பி டைப் அண்ட் வந்து என் டைப். ஜங்ஷன் மீன்ஸ் வந்து இந்த ரெண்டும் சேரும் போது இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இந்த பகுதியை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜங்ஷன்ல நான் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க, ஜங்ஷன்ல டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சருக்கும் பேரியர் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. டெம்பரேச்சர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாகும், ரைட்டா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கனெக்ட் பண்ணுங்க. பேரியர் பொட்டன்ஷியல் என்னன்னா கம்மியாகும். ஸோ அப்போ என்னன்னா இந்த இதுக்கு எது கரெக்டா வரும் பாருங்களேன். அதாவது there is a லெஸ்ஸான பேரியர் பொட்டன்ஷியல் அட் ஹையரான ஜங்ஷன் டெம்பரேச்சர். ஆமா, அதாவது நம்ம இந்த ஜங்ஷன்ல வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுனா பேரியர் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். நான் இதுக்கான கான்செப்டை உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொல்றேன். அதாவது 0.3 வோல்ட் 0.7 வோல்ட் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும், நேச்சுரலாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோம் பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஜெர்மானியத்துக்கு. இப்ப இது வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இந்த 25 டிகிரில இருக்கிறது நான் வந்து ஹையர் பண்றேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு என்ன தேவையில்லைன்னா இந்த அளவு வோல்டேஜ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாவே போதும். அதுதான் கான்செப்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி வருது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, when BN junction diode is biased, which of the following statement is correct? Depletion layer get narrowed when it reverse biased. Depletion layer get narrower only when diode is forward biased and remain constant when it's reverse biased. Depletion layer get wider only when diode is forward biased and remain constant when it reverse biased. Depletion layer get wider when it's reverse biased. Actually நம்ம இது வந்து கான்செப்டாவே பார்த்துட்டோம் நேசா. அதாவது டிப்ளீஷன் லேயர் ஃபார்வர்டு பயாஸ்ல டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நேரோவர் ஆகும். ஆனா இங்க ரிவர்ஸ் கிடையாது, இது ஃபார்வர்ட். ஃபார்வர்டு பயாஸ்ல டிப்ளீஷன் லேயர் வந்து நேரோவானா மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. இங்க பாருங்களேன், அதாவது டிப்ளீஷன் லேயர் கெட் நேரோவர் வென்லி வென் டயோட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், இது வரைக்கும் கரெக்ட். ரிமைன் கான்ஸ்டன்ட், ஆனா ரிவர்ஸ் பயாஸ்ல என்னன்னா வைடர் ஆகும் பார்த்தோமா, ஆனா கான்ஸ்டன்ட் சொல்றோம், அதனால இதுவும் வராது. டிப்ளீஷன் லேயர் கெட் வைடர் ஒன்லி, அதாவது ஃபார்வர்டு என்ன வந்தாவே வைடர் கிடையாது, நேரோவர் தான். டிப்ளீஷன் லேயர் கெட் வைடர் when it reverse bias, இது கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். கான்செப்ட் நல்லா பார்த்துட்டு உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னதை இங்கேயும் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம், ஆன்சர் டி தான் வரும், ரைட். இப்போ இந்த டயோடோட ஒரு ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், டயோடோட முக்கியமான அப்ளிகேஷன் என்ன சொல்லுவாங்க, ரெக்டிஃபயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ரெக்டிஃபயர்னா ஏசி கரண்ட டிசி கரண்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய கான்செப்டை தான் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணதோ அந்த டிவைஸை ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டயோட வந்து என்னன்னா ரெக்டிஃபயர்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, டயோட என்ன தெரியும், ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணும், ரைட்டா, ஒன் டைரக்ஷன்ல. ஏன்னா கரண்ட் ஃப்ளோனாவே அந்த இடத்துல லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன பண்ணணும், ஹையான ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டிருக்கும், அதனால என்ன கரண்ட் ஃப்ளோ வந்து என்னன்னா பிளாக் பண்ணும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரணும்னா, ஃபார்வர்டு பயாஸ்ல கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ்ல கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணாது. இந்த ஃபார்வர்டு பயாஸ் அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுதா, அதுல வந்து என்ன சொல்லுவேன்னா ஒன் டைரக்ஷன்ல தானே ஃப்ளோ ஆகுது, அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன். அதாவது இங்க நிறைய டயோடு வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்களா, ஸோ நிறைய டயோடு என்ன பண்ணிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், நல்லா கவனிங்க.
இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டயோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த டயோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இது வந்து நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கலாம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கனெக்ட் பண்ற அதாவது சப்ளை சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சப்ளை சோர்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா மாறிட்டே இருக்கும். ஸோ சப்ளை சோர்ஸோட வந்து என்னன்னா, அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் மட்டும் மாறிட்டே இருக்கும். இதன் மூலம் என்ன ஆகுது? நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ்க்கு, ரிவர்ஸ் பயாஸ்க்கும் டிஃபரன்ஸ் நம்ம பேட்டரிய எப்படி கனெக்ட் பண்றோம்? டயோடோட எப்படி கனெக்ட் பண்றோமோ, அத வச்சு தான் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது ஃபார்வர்ட் டைம்ல இந்த சைடுல வரும்போது இன்புட் வோல்டேஜ் பாருங்க, அவுட்புட் வோல்டேஜ் பாருங்க. ஃபார்வர்ட் மட்டும் தான் வரும். இந்த கீழ போகுது பார்த்தீங்களா? ஸோ அதாவது ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட். ஆல்டர்னேட் கரண்ட்னா இந்த மாரி வேவ் வரும். இந்த மாரி வேவ் வரது ஆல்டர்னேட் கரண்ட். இந்த இடத்துல கீழ போகுது பார்த்தீங்களா? அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்காது. ஸோ இதுதான் என்ன ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் என்ன ஆனது? அந்த சைன் வேவ் வர்றத என்ன பண்ணும்னா, ஒரே மேல மட்டும் வேவ் பண்ற மாரி மாத்துறது ரெக்டிஃபையர். அந்த வேலைய எது பண்ணுது அப்படின்னா, இந்த டயோடு வந்து பண்ணுது. நீங்க பார்க்கலாம். அது எப்படி ஆக்சுவலா நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவா இருக்கு பாருங்களேன். நம்ம இன்புட் வந்து குடுக்குறோம். ஸோ இன்புட் வந்து குடுக்கறது நல்லா நீங்க கவனிக்கலாம். நல்லா கவனிங்க. ஸோ இன்புட்ட பொறுத்தளவுக்கு, அதாவது மேல் இது வரும்போது மேல் இது வரும்போது என்ன ஆகும்னா, தேர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும். கரண்டோட ஃப்ளோ வருது. அவுட்புட் வந்து நம்ம எடுப்போம் ரைட்டா? பட் கீழ இருக்கிறத இந்த இன்புட்டோட கீழ இருக்கிற கரண்ட் வரும்போது என்ன ஆகாதுன்னா, அது வந்து என்ன ஆகாதுன்னு வச்சுக்கலாம். இந்த டயோடுன்னு வரும்போது அதுல பாயாது. ஸோ பாயாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மேல இருக்கிறது மட்டும் தான் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட்டா கிடைக்கும். கீழ இருக்கிறது என்னன்னா அவுட்புட்டா கிடைக்காது. அப்ப ஒரு ஏசி கரண்ட் என்ன பண்ணப்படுது? டிசியா கன்வெர்ட் பண்ணப்படுதா? இந்த வேலைய எது பண்ணுது? அந்த டயோடு வந்து பண்ணுது ரைட்டா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, டயோட வந்து ரெக்டிஃபையரா வந்து ஆக்ட் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏசி டூ டிசி எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டிவைஸ் வந்து ஏசில ஒர்க் ஆகாது. நெறைய கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இன்டகிரேட்டட் சர்க்யூட், மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிசி கரண்ட் வந்து தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த மாரி இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏசி கரண்ட் ஏசி எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வீட்ல யூஸ் பண்றது எல்லாமே ஏசி கரண்ட் தான். ஏன்னா லாங் இதுல வந்து லாங் இதுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து கொண்டு போறதுக்கு என்ன கரண்ட்னா, ஏசி கரண்ட் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெறைய வந்து என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற டிவைஸ்க்கு எல்லாத்துக்கும் டிசி கரண்ட் தேவை. ஸோ அதனால தான் என்ன பண்ணணும், ஏசிய டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த டயோட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது என்ன ஆயிரும், ரெக்டிஃபையரா ஆக்ட் ஆகும். ஸோ இது நெறைய இது வந்து டெய்லி லைஃப் அப்ளிகேஷன் இருக்கனால, இந்த இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து புரியணும். ஸோ இதோட இதுதான் வந்து கான்செப்ட். அது ரெக்டிஃபையரே ஹால்ஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்லாம் சொல்லுவாங்க. பட் நடக்கிற கான்செப்ட் என்பது இதுதான். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கீழ இருக்கிற வேவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப்னா பாதி மேல இருக்கிறது மட்டும் தான் வரும். ஸோ ஹால்ஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேல இருக்கிறது மட்டும் தான் வரும். கீழ இருக்கிறது வந்து வராது. இதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா, அந்த கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சைன் வேவ்ல கீழ வருது பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேல் நோக்கி வர வச்சுருவாங்க. ஸோ எல்லாமே ஒரே இதுல வர மாரி வந்து வைக்கிறது தான் என்ன ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இது ரெக்டிஃபையரோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுனா போதும். ரொம்ப டெப்த் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நாங்க குடுத்ததும் தமிழ்லயும் குடுத்துருக்கேன். ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். ரைட். அதான் இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்புட்டோட ஏசி சிக்னல் குடுக்குறோம்னா, நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன கிடைக்கும்னா, டிசி சிக்னலா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வர வந்து அந்த சைன் வேவ் வராது. அதனால என்ன கிடைக்கிறது? ஏசி டூ டிசி என்ன ஆகுதுன்னா, ஈஸியா கன்வெர்ட் பண்ணப்படுது.